She had a very rare cancer, which was 100% fatal. என்னுடைய மனைவி ஒரு அரிய வகையான புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டாங்க. இந்த புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 100% கண்டிப்பாக அவர்கள் இறந்து போவாங்க. இட் இஸ் 100% ஃபேட்டல். இது பேர் பெலினி டியூமர். இது கிட்னியில் வரக்கூடிய ஒரு புற்றுநோய். டாக்டர் சொல்லிட்டாங்க 10 மாதம் மட்டும்தான் உயிர் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி. இதை நம்ம கற்பனை செஞ்சு பார்க்கணும். யாராச்சும் நம்மக்கிட்ட வந்து டாக்டர் வந்து இன்னும் 10 மாதத்தில் நீங்கள் இறந்து போயிடுவீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதிலிருந்து ஒவ்வொரு நொடியும் நமக்கு நரகமாக இருக்கும். என்னுடைய அம்மாவோட குடும்பத்தில் புற்றுநோயாலும் மற்ற வேறு சில வகையான பாதிப்புகளாலும் மிகவும் சின்ன வயசுல இறந்துட்டாங்க. நானும் என் கணவரும் மருத்துவமனையில் இருந்தப்போ ரொம்பவும் ஷாக் ஆகிட்டோம். நான் என் குடும்பத்தை பற்றி நினச்சி பார்த்தேன், எப்படி எல்லாரும் ரொம்பவும் சின்ன வயசுல இறந்துட்டாங்கன்னு. இதன் காரணமாக புற்றுநோயாக இருக்கும் என்று நினைத்து கொண்டே, சரி இதுதான் என்னுடைய மரபணு ரீதியான முடிவு என்று நினச்சேன். அதனால் என்னோட மகன்கிட்ட சொல்லலாம்னு வீட்டுக்கு போனேன். எனக்கு எதிர்பாராத பதில் என்னோட மகனிடமிருந்து கிடைச்சது. என்னோட மகன் கண்ணில் இருக்கும் துக்கத்தை பார்த்தேன். அதில் எவ்வளவு என் மேலே அன்பு இருந்தது என்பது பிரதிபலிச்சது. நான் அந்த அளவுக்கு கூட என் மேலே முழுசாக நன்மதிப்பு வைக்கலை என்பது தெரிஞ்சது. எனக்கு கிடைத்திருக்கிற இந்த நேரத்தை, மீதமுள்ள நேரத்தை என் குடும்பத்தை, நண்பர்களை அன்பு செய்யவும், என் வழியில் வரும் எந்த உதவியையும் ஏற்றுக்கொள்வதற்கு என்ன அர்ப்பணிக்க விரும்பினேன். இந்த புற்றுநோய் ஒரு தடவை வந்துருச்சு அப்படின்னாக்கா அது உடலின் மற்ற பகுதிகளுக்கு பரவ ஆரம்பிச்சிடும். என்னுடைய மனைவிக்கு அது லிம்ஃப் நோட்ஸ் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. அப்போ மருத்துவர்கள் 2வது முறை ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சு இந்த பரவி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் அந்த புற்றுநோய் இருக்கக்கூடிய அந்த கட்டிகளை அகற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அந்த அறுவை சிகிச்சையும் என்னுடைய மனைவி ஏற்றுக்கொண்டு அதை செய்து கொண்டார்கள். ஆனால் இந்த அறுவை சிகிச்சையில் ஒரு இடத்த மட்டும் அவங்களால சரி செய்ய முடியல. அந்த இடத்துல அந்த ஹோல் ஹீல் ஆகலை. அந்த காயம் அப்படியே தான் இருந்துச்சு. அதிலிருந்து கசிவுகள் ஏற்பட்டு கொண்டு தானே இருந்துச்சு. சர்ஜரி அப்போது டாக்டர்ஸ் எல்லா கட்டிகளையும் வெளியெடுத்தாங்க. ஆனால் ஒரு இடத்துல மட்டும் சரியாக குணமடையலை. மற்றும் என்னுடைய உடல் திரவத்தால் நிரப்பப்பட்டது. நான் சரியாக 13 கிலோ உடல் குறைச்சேன். என்னை மறுபடியும் மருத்துவமனையில் அனுமதிச்சாங்க. அப்போது குயினி யூ என்னை பார்க்க வந்தாங்க. டாமி உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருப்பதை தெரிஞ்சதும் அவங்கள பார்க்க முடியுமான்னு கேட்டேன். அதற்கு டாமி தான் டொரண்டோ ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா சொன்னாங்க. நான் உடனே டாமிக்காக ஒரு பரிசை ப்ரிப்பேர் பண்ணேன். போப்பாண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜெபமாலையும், தேவமாதா குழந்தை இயேசுவை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவும் குயினி யூ கொண்டு வந்தாங்க. அந்த படத்தில் தேவமாதா ஆசிய பிரதிநிதியை போல சித்தரிக்கப்பட்டிருந்தாங்க. டாமி அந்த ஜெபமாலையை பார்த்ததும் இது ஒரு ஜெபமாலை அப்படின்னாங்க. நான் ஆச்சரியமாக டாமியை பார்த்து கேட்டேன், என்ன பொருள்னு. தெரியும், ஆனால் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாதுன்னாங்க. இதுக்கு முன்னாடி ஜெபமாலை எப்படி பண்ணணும்னு தெரியாது, ஆனால் கற்றுக்கிட்டேன். குயினி பிரார்த்தனையின் முதல் பகுதியை சொன்னால் நான் கடைசி பகுதியை நான் சொல்வேன். அவர் ஒவ்வொரு தேவ ரகசியத்தோட கதையே சொல்லுவாங்க. மேலும் என்ன கோரிக்கைகள் என்னவென்று கேட்பாங்க. அப்படி ஏதாச்சும் விண்ணப்பங்கள் வேறு யாருக்காவது இருந்தால் அதற்காகவும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வேண்டுவோம். நான் என் வாழ்க்கையை பற்றி குயினிக்கிட்ட சொல்லி அழுவேன். அது எனக்கு மன நிம்மதியை தந்துச்சு. அப்புறம் என் வீட்டில் இருக்கும், எனக்காக காத்திருக்கும் என் கணவரிடம் செல்வேன். இப்படியாக தினமும் 5 வாரங்களுக்கு குயினி என்னை சந்திச்சாங்க. ஸோ என்னோடய மனைவி ஜெபமாலை ஜெபிக்க போனதுக்கப்புறம் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அவங்களுடைய பெட்டிலே நான் படுத்துக்கிட்டு இருப்பேன். அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். அவங்க ஜெபமாலை கிட்டத்தட்ட அது ஒரு 30 நிமிஷம் ஆகும். ஸோ ஒரு 5 வாரத்துக்கு ஒவ்வொரு நாள் 30 நிமிடம் டாமி என்னுடைய மனைவி குயினி அப்படின்ற அவங்களுடைய ஃப்ரெண்டோடு சேர்ந்து ஒரு ஜெபமாலை ஜெபிச்சுட்டு அவங்க வர வரைக்கும் அவங்களோட பெட்லேயே படுத்து நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அவங்க ஜெபமாலை ஜெபிச்சு முடிச்சு வந்ததுக்கப்புறம் என்னை எழுப்பி விடுவாங்க. நான் அதுக்கப்புறம் எந்திரிப்பேன். அவங்க பெட்டில் வந்து கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுப்பாங்க.
அதுக்கப்புறம் நாங்கள் எந்திரிச்சு அந்த நாள் முழுதும் நாங்கள் கார்ட்ஸ் விளையாடுவோம். ஸோ 5 வாரத்துக்கு அவங்க தினமும் ஒரு ஜெபமாலை குயினியோடு சேர்ந்து ஜெபிச்சாங்க. நான் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். இதுதான் எங்களுடைய ஒரு நாள், என்னுடைய ஒரு ருட்டீனாக இருந்தது. நீங்கள் ரொம்ப நாள் நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது ஒரு சின்ன விஷயம் கூட வேதனையாக இருக்கும். வலிகள் தரும் ஸ்கேன்களை கடந்து வர எனக்கு ஜெபங்களே உதவின. நான் தவறாமல் ஜெபங்களை ஜெபிக்கும் வர நான் அந்த வலிகளை கவனிக்கல. நான் தொடர்ந்து ஜெபிச்சேன். நான் என்னை ஒருபோதும் கவலைப்பட அனுமதிக்கல. நான் என்னை முழுசும் கடவுளுக்கும் நான் செல்ல வேண்டிய இடத்திற்கு என்னை அழைத்து செல்லும் ஜெபங்களுக்கும் என்னை ஒப்பு கொடுத்தேன். எல்லாவற்றையும் நான் கடவுளிடம் ஒப்பு கொடுத்தேன். என் முடிவுகளை அவரே எடுக்க வேண்டும் என்று இந்த புரிதலை கொடுத்ததற்காக நான் கடவுளுக்கு நன்றி கூறினேன். ஒவ்வொரு நாளும் டேமி அவங்க என்னுடைய ஒய்ஃப் காலையில் போய் 30 நிமிஷம் ஜெபமாலை ஜெபிப்பாங்க. அவங்க ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை ஜெபிக்க அந்த நாளை சந்திக்கிறதுக்கு தேவையான பலத்தை அவங்க பெற்றுக்கொண்டார்கள். ஒவ்வொரு நாளும் 30 நிமிஷம் காலையில் ஜெபமாலை ஜெபிக்கும் போது அவங்க மனசு ஆறுதல் அடைஞ்சிச்சு, அமைதி அடைஞ்சிச்சு, புது நம்பிக்கை பிறக்க ஆரம்பிச்சிச்சு. இதை சமாளிக்கலாம், கடவுளுடைய திருவிழத்தின்படி எதனால் நடக்கட்டும், நம்ம கடவுள் மேலே விசுவாசம் இழக்கக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு உணர்வுகள் அவங்களுக்கு ஹோப், எதிர்நோக்கு அவங்களுடைய உள்ளத்தில் அணையாமல் பற்றி எரிந்து கொண்டே இருந்தது. ஸோ என்னுடைய மனைவி அவங்களுடைய நண்பர் ஃப்ரெண்டு குயினியோடு சேர்ந்து 5 வாரங்களுக்கு தினமும் காலங்காலையில் 30 நிமிடம் ஜெபமாலையை ஜெபிச்சு அந்த மறைமைகளை தியானித்து அவங்களுடைய நேரத்தை செலவழிக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை கொண்டிருந்தாங்க. 5 வாரத்துக்கு இதுதான் நடந்து கொண்டே இருந்தது. என்னுடைய மனைவி இந்த 5 வார காலங்களில் அவங்களுடைய இந்த புற்றுநோய் குணமாகணுங்கிறதுக்காக அவங்க ஜெபிக்கலை, அவங்க உயிர் வாழணுங்கிறதுக்காக ஜெபமாலை ஜெபிக்கலை. அவங்க ஜெபமாலை எதுக்கு ஜெபிச்சாங்க அப்படின்னாக்க, கடவுளை இந்த திருவுள்ளத்தை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளவும், விசுவாசத்தை இழக்காமல் இருக்கும், எதிர்நோக்கி இழக்காமல் இருக்கும், துணிவோடு இந்த காலகட்டங்களை கடந்து செல்லவும், இதை சந்திக்கவும், ஒவ்வொரு நாளையும் சந்திக்கிறதுக்கு தேவையான பலனை தர வேண்டி, அந்த எதிர்நோக்கை தர வேண்டி, விசுவாசத்தை காத்துக்கொள்ளவும் அவங்க ஜெபிச்சாங்க. இந்த பயணத்தில் என்னுடைய மனைவியினுடைய ஃப்ரெண்டாகிய குயினியூ மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகித்திருக்கிறார்கள். ஏன்னா அவங்க தான் எங்களுக்கு ஜெபமாலை எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுத்தந்தாங்க. ஏன்னா நாங்கள் பிரிவினை சபையை சார்ந்தவர்கள் அப்படின்றதுனால கத்தோலிக்க விசுவாசத்தை பற்றியோ இல்லை ஜெபமாலை பற்றியோ எங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய வேலையை, அவங்களோட குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு என்னோடய மனைவிக்கு எப்படி ஜெபமாலை ஜெபிக்கணும்னு கற்றுத்தந்து மாதாவுடைய படத்தை கொண்டு எங்களுடைய அந்த ஹாஸ்பிட்டல் பெட்டுக்கு பக்கத்தில் வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் என்னுடைய மனைவியை காலங்காலையில் அழைத்து சென்று வெளியே அரை மணி நேரம் ஜெபமாலை ஜெபிக்க கற்றுத்தந்து அவங்களோட சேர்ந்து ஜெபிச்சதுனால தான், இந்த 5 வாரங்கள் அவங்க இதை தொடர்ந்து செஞ்சதுனால தான் எங்களால் இந்த கஷ்டமான காலகட்டங்களில் விசுவாசத்தையும் எதிர்நோக்கியும் நம்பிக்கையும் இழக்காமல் தைரியத்தோட திடத்தோட கடந்து செல்வதற்கு எங்களுக்கு தேவையான எல்லா அருளும் கிடைச்சிச்சு. நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ டாக்டர்ஸ் கசிவு ஏற்பட்ட அந்த இடத்த தேடினாங்க. ஆனால் அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியல. ஸோ என்னுடைய சர்ஜரியை நடத்த பென்சில்வேனியாவிலேருந்து ஒரு இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட்டு நிபுணரை கண்டுபிடிச்சாங்க. நான் சர்ஜரிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி குயினி என்கிட்ட, டாமி நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஆசீர்வதிக்கப்பட விருப்பப்படுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் சரின்னு சொன்னேன். ஸோ ஃபாதர் எரிக் என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தார். நன்றியோட ஜெபிக்க சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அவர் எனக்கு நோயாளிகளுக்கான நவநாள் ஜெபத்தை வேண்ட சொல்லி கொடுத்தாரு. நான் அதை என்னோட சிகிச்சை அப்போ எடுத்துகிட்டு போனேன். முதல் நாள் என்னுடைய சர்ஜனை சந்தித்தேன். அவர் என்னை பரிசோதனை செஞ்சார். ஆனால் அடுத்த நாள் அவரால் கசிவை கண்டுபிடிக்கவே முடியல. நவநாள் ஜெபத்தோட 2வது நாள் அது டாக்டர்ஸ் என்ன சர்ஜரிக்காக தயார் செஞ்சாங்க. இந்த முறை டாக்டர்ஸ் என்ன முழுசாக ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. நீர்க்கட்டியை ஆப்ரேட் பண்ணுறது ரொம்பவும் கஷ்டமான செயல். அதை எப்படி டாக்டர்ஸ் கண்டுபிடிப்பாங்கன்ற சிந்தனை எனக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. ஆனால் என்னுடைய சர்ஜன் அவரால் முடியும்னு சொன்னார். கொழுப்பு உள்ள உணவை நான் சாப்பிட்டா என்னோடு பொருத்தப்பட்டிருந்த அந்த ட்ரெயின் பேக்கில்
மாற்றம் தெரியும். அதை வச்சு நான் முழுசாக குணமாகிட்டேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலான்னு டாக்டர் சொன்னார். நவநாள் ஜபத்தோட 4வது நாள் அது. டாக்டர் சொன்னபடியே நான் ஃபேட் உள்ள உணவை சாப்பிடணும்னு நினச்சேன். ஏன்னா யாருக்கு தெரியும் நாளைக்கு நான் எப்படியோ சர்ஜரிக்கு தான் போக போகிறேன்னு. ஸோ நான் ஒரு முழு முட்டையை சாப்பிட்டு அந்த ட்ரெயின் பேக்கை பார்த்தேன். ஆனால் அதில் பெருசாக ஒன்றும் தெரியல. அடுத்த நாள் நான் காலை உணவு சாப்பிட்டுட்டு இருந்தப்போ அங்கே இன்டர்னும் ஹெட் நர்ஸும் வந்தாங்க. என்னை பார்த்துட்டு என்கிட்ட, டமி நீங்கள் ஒரு ஃபுட் சேலஞ்ச் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் நேற்று நைட்டே நல்லா தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னேன். ட்ரெயின் பேக்கை பார்க்கலாம்னு சொன்னாங்க. நான் தூக்கி காமிச்ச போது அதில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் தெளிவாக இருந்தது. பேக்கில் மேகமூட்டமாக இல்லைன்னா அந்த கசிவு இருந்த இடம் தானாகவே குணமடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நவநாள் ஜபத்தோட 5வது நாள் அது. அது 5வது நாள் மட்டும் இல்லை, அந்த ஆண்டோட தொடக்கத்தில் நான் குணமடையவே மாட்டேன் அப்படின்னு உணர ஆரம்பித்தேன். என் கணவர் ரொம்பவும் வருத்தப்பட்டார். அப்போது என் கணவர்கிட்ட நான் நம்மளோட திருமண நாள் போது நான் முழுசாக குணமடைஞ்சிடுவேன்னு சொன்னேன். அதே போல் அந்த நாளும் வந்துச்சு, ஆகஸ்ட் 19th. ஸோ அந்த 2வது அறுவை சிகிச்சையில் மருத்துவர்கள் அந்த புற்றுநோயின் கட்டிகள் எல்லாத்தையும் அகற்றினாலும், நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு இடத்துல மட்டும் அந்த புற்றுநோயினுடைய கட்டிகளை அவங்களால அகற்ற முடியல. ஏன்னா அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதனால் கசிவுகள் அவங்களோட கிட்னிலேருந்து ஏற்பட்டு கொண்டு தான் இருந்துச்சு. அப்போது ஃபேட் உள்ள சாப்பாடு அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களோட யூரின் பேக்கில் ஒரு புகை மூட்டத்தை போல் ஒரு வெள்ளையாக அவங்களோட யூரின் பேக்கில் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ அவங்களுடைய அந்த புற்றுநோயில் இருக்கக்கூடிய அந்த ஹோல், அந்த காயம் இன்னும் குணமாகல, அதனால் கசிவுகள் ஏற்படுதுன்னு அதை யூரின் பேக்கை பார்த்தோன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போது அடுத்த நாள் அறுவை சிகிச்சைக்கு எல்லா தயாரிப்பும் ஏற்பட்டு ரெடியாக இருக்குது. அடுத்த நாள் அறுவை சிகிச்சை நடக்க போகுது. பென்சில்வேனியாவிலேருந்து நாங்கள் கூப்பிட்ட அந்த எக்ஸ்பர்ட் டாக்டர், அந்த சர்ஜன் வரப்போகிற அறுவை சிகிச்சையாளர். ஆனால் அதுக்கு முதல் நாளே சரி நம்ம ஒரு ஃபுட் சேலஞ்ச் பண்ணி பார்ப்போம், அதாவது ஒரு ஃபேட் உள்ள பொருளை சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு முட்டையை சாப்பிட்ருக்காங்க, எக்கு சாப்பிட்ருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு எப்பயுமே யூரின் பேக்கில் அந்த புகை மூட்டமாக உருவாகிடும். அப்படின்னா அவங்களுடைய கிட்னியில் அந்த புற்றுநோய் அணுக்கள் இன்னும் அப்படியே தான் இருக்குது, அந்த காயம் அப்படியே இருக்குது. அதனால் கசிவுகள் அந்த யூரின் பேக்கில் அந்த புகை மூட்டமாக ஏற்பட காரணமாக இருக்கும். ஆனால் அன்னைக்கு அந்த அறுவை சிகிச்சைக்கு முதல் நாளே அவங்க அந்த எக்கு சாப்பிட்டப்ப அவங்க யூரின் பேக்கில் கிளியராக இருந்திருக்கு. எந்த ஒரு புகை மூட்டமும் அவங்க கண்டுபிடிக்கல, அவங்க பார்க்கல. இது தெளிவாக தெரிகிறது. அவங்களுடைய அந்த கசிவுகள், அந்த காயங்கள் அதுவாகவே இயல்பாக குணமடைய துவங்கியிருக்குது, குணம் அடைந்து விட்டது. அதனால தான் அவங்க எந்த ஒரு கசிவையும் பார்க்கல. இதை நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஏன்னா மருத்துவ வரலாற்றிலே, உலக வரலாற்றிலே இந்த பெல்னி டியூமர்னால் பாதிக்கப்பட்ட யாருமே இது வரைக்கும் உயிர் வாழ்ந்த வரலாற்று பதிவே கிடையாது. மெடிக்கலாக எந்த ஒரு ப்ரூஃபுமே, எவிடன்ஸுமே கிடையாது. இந்த டியூமர்னால், இந்த கேன்சர்னால் பாதிக்கப்பட்ட எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. ஆனால் என்னுடைய மனைவி வெறும் ஒரு 5 வாரங்கள் தொடர்ந்து ஜெபமாலை ஜெபிச்சதுனால 9 நாள் புனித ஜோஸ்மாரி எஸ்கிரிவாவுக்கு நவநாள் வைத்த இதில் 5வது நாளே அவங்க ஏற்கனவே என்னோடய மனைவி சொன்னது போல் எங்களுடைய 30வது திருமண தினத்தன்று அவங்க குணமடைஞ்சது. இதெல்லாம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பென்சில்வேனியாவிலேருந்து மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து அடுத்த நாள் அறுவை சிகிச்சை நடக்க போகக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் முதல் நாளே ஆட்டோமேட்டிக்காக இயல்பாகவே மருத்துவ வரலாற்றில் குணமாக முடியாத ஒரு புற்றுநோய் குணமானதை நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நான் ஜெபமாலையை ஜெபிக்க ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. எவ்வளவுக்கு எவ்வளவு கடவுளை பின்பற்றுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு துணிச்சலும் சாகசங்களுமா எல்லாமே மாறினுச்சு. நான் இதுவரை ஏற்றுக்கொள்ளாத விஷயங்களை செய்ய நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அது இப்போது என் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. ஜெபம் ஒரு ப்ராக்டிஸ், விசுவாசம் ஒரு ப்ராக்டிஸ், ஜெபமாலை அதுவும் ஒரு ப்ராக்டிஸ். இதெல்லாம் ஏன் ப்ராக்டிஸாக இருக்குது? ஏன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடினமான காலங்களை சந்திக்க போகிறீங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணது மட்டும்தான் நிலைச்சு நிற்கும்.
வாழ்க்கையில் எல்லாமே அழிக்கப்படும்போது எஞ்சியுள்ள சாம்பலில் நீங்கள் நடைமுறைப்படுத்திய விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். அதனால் அது என்னவா இருக்கும்னு என்பதை நீங்களே முடிவு செய்யுங்க. ஓகே, இப்போ ப்ரேயர் பண்ணலாம். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு எதிராக பாவம் செய்வோரை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன்.